அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் மீன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 12 ராசிகளுக்குமான பலன்கள் வேறுபடுதுங்க. அந்த வகையில் ஆங்கில மாதமாக இருக்கக்கூடிய ஜூன் மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா 9 கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின ஜோதிட குறிப்பின் தகவல் மூலமாக நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் வருமானத்தை உயர்த்துவதில் நீங்கள் அதிக நாட்டம் செலுத்துவீங்க. எவருக்குமே அடிபணியாத நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். குழந்தைகள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு பணி நிமித்தமாக அடிக்கடி அலைச்சலை சந்திக்கவும் நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை கொள்வது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வருகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்ய பாருங்கள். இக்காரணத்தை கொண்டும் காலதாமதம் படுத்த வேண்டாம். குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலன்கள் கிடைக்காமலும் போராட வேண்டிய நிலையும் உருவாகலாம். எதிலையுமே அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதுப்பிக்கும் விஷயங்கள்ல வீண் விரயங்கள் வரலாம். பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கூடுமான வரைக்கும் யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியுடன் லாபங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நவீன உபகரணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அக்கறையும் அரவணைப்பும் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத சில விஷயங்கள்ல திடீர் வருமானம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்க. அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை திக்கமுக்காட செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். நடக்காது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் கூட ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள அனாவசிய வாக்குவாதங்கள் வேண்டாம். அப்புறம் பிரிவு உண்டாகலாம். சுயதொழிலில் இருக்கிறவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இதனால் உடல் அசதியும் ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறலாம். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் புதிய சூழலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்கள் நிகழலாம். சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சங்கடமான சூழல் மாற ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் சற்று குறைவாகவே காணப்படும். குழப்பங்கள் நீடிக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. சொத்து பிரச்சனைகள் மேலோங்கி காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மந்தமான சூழ்நிலை நிலவுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் வேலையில் கண்ணும் கருத்துமாக ஈடுபடக்கூடிய அமைப்பாகவே அமையப்பெறப்போகிறது. புத்துணர்ச்சியுடன் புது பொலிவுடன் புதுமைகளை படைக்க ஆயத்தமாகவே இருப்பீங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சிறு சண்டைகள், சச்சுரவுகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்க. அவர்களின் நலனில் அக்கறை கொள்வீங்க. சுய தொழிலில் உள்ளவர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள்
தங்களுடைய உள்ளுணர்வை நோக்கிய பயணத்தை செலுத்துவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கடினமான சில விஷயங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சுலபமான விஷயங்கள் கூட கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை கொள்ளுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பினும் என்றும் அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகளும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சுய தொழிலில் உள்ளவர்கள் சொத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. உடன்பாணி புரிபவர்களிடம் அனாவசிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சுய அறிவால் சாதகமான முடிவுகளை பெற முடியும். ஆரோக்கியம் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களால் புதிய அனுபவங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வீண் அலைச்சலும் உடல் அசதியும் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்யும். குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை நிலவும். எதையுமே ஒன்றாக பேசி முடிவெடுப்பது நல்லது. சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு புத்தி மழுங்கி போக வாய்ப்புகள் இருக்கு. சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சமூக சிந்தனையுடன் இருப்பீங்க. உங்களுடைய இறக்க சுபாவத்திற்கு நல்ல பலன்கள் நன்மைகள் உண்டாக வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க. வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடுமான வரைக்கும் குறுக்கு வழியை நாட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பீங்க. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு தவறான புரிதல்களால் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனம் அலைப்பாயும். மனதை கட்டுப்படுத்துவதும் நல்லது. ஆரோக்கிய பாதிப்புகளை எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் செய்ய வேண்டாம். அதே மாதிரி புதிய நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல அமைப்பாகவே அமையப்பெறுகிறது. சுய கட்டுப்பாடுடன் பொது நலத்துடன் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி குடும்பத்துடன் வெளியில் பயணம் செய்வீங்க. சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு மாத இறுதியில் எதிர்பாராத திடீர் லாபம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தகவல் தொடர்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீண் பழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிந்தித்து செயல்படுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு சீராகும். அதே மாதிரி தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதுவது ரொம்ப நல்லதுங்க. எதிலையுமே பரந்த மனப்பான்மையுடன் செயல்பட பாருங்க. முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பது உத்தமம். குடும்பத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு கொள்வது இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவிழ ஆரம்பிச்சிடும். சுயதொழில் உள்ளவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் செய்கிறவங்க சுற்றியுள்ளவர்களுடன் கடுமையாக பேச வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் பணிச்சுமை இருக்கும். அப்படிங்கிறதுனால வேலையிடத்தில் கொஞ்சம் அதீத கவனத்துடனும் திட்டமிட்டு வேலைகளை பணியாற்றுவதன் மூலமும் குறித்த நேரத்துக்குள்ள உங்களால் எளிதாக பணிகளை முடிக்க முடியும். சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா பணிச்சுமையையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதே போல் வேலையில் தங்களுடைய திறமையை காட்டி நல்ல வாய்ப்புகளை பெறவும் முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க பெறலாம். இதுவரைக்கும் தடைபட்டிருந்த தொழில் சம்பந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தடையின்றி நடைபெற்று தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு இணையான செலவினங்களும் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. உடல் நலத்தில் சிறு
சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலையை திறம்பட செய்வதன் மூலமா வேலையில அனைத்து சலுகைகளும் கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை விட நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறலாம். தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் அனைத்திலையுமே சிறப்பான வெற்றியை கண்டு தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேற ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பணவரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமாக செலவினங்களும் ஏற்படுங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கையில மேன்மை உருவாகும்.